மாணவர்களே, இன்னைக்கு மாலிகுலார் இன்கிரிடியன்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் நீட் கொஸ்டினை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a double stranded DNA has 150 nucleotides, then calculate a total number of nitrogen bases with 2CN ring that DNA. கொஸ்டின் புரிஞ்சுச்சா? பாரு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ DS DNA டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்னன்னு தெரியுது இல்லையா? அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ 150 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ். அப்ப நைட்ரோஜனஸ் பேஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இருக்கிறது பியூரின், ரெண்டாவது என்ன இருக்கு? பைரிமிடின். ஸோ இதுதான் நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகேவா? வித் a 2CN ரிங் தட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கார்பன் கூட நைட்ரஜன் ரிங் சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் ரிங். அப்ப பியூரின் எப்பயுமே டபுள் ரிங்ல இருக்கும். எத்தனை ரிங்ல இருக்கும்? டபுள் ரிங்ல. பைரிமிடின் எப்பவுமே சிங்கிள் ரிங்ல இருக்கும். அரோமேட்டிக் ரிங் சொல்லுவாங்க. என்ன ரிங்? அரோமேட்டிக் ரிங் சொல்லுவாங்க. இது கூட அட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நைட்ரோஜனஸ் பேஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ 150 நியூக்ளியோடைட்னா நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி அப்படின்றத சார்ஜ் ஆஃப் ரூல்ஸ் வச்சு சொல்றாங்க. சார்ஜ் ஆஃப் ரூல்ஸ் வச்சு சொல்றாங்க. அப்ப என்னது? ஸோ பியூரின், அடினைன், குவானைன், இது ரெண்டுமே பியூரின். பைரிமிடின் சொல்லும் போது தயமீன் அண்டு சைட்டோசின். இதை பேஸ் பண்ணி தான் இந்த 150 நியூக்ளியோடைடை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ 150 நியூக்ளியோடைட்னா, ஸோ அப்போ பியூரின், பைரிமிடின் எப்படின்றது ஈச்சி நைட்ரோஜனஸ் பேஸில் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 150/2 ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு சார்காஃப் ரூல்ஸில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பியூரின் பை பைரிமிடின் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? அது கீழே போட்டோம்னா 2 75 நியூக்ளியோடைடு. ஸோ அப்போ பியூரின்ல 75 நியூக்ளியோடைடும், பைரிமிடின்ல 75 நியூக்ளியோடைடும், சிஎன் ரிங். சிஎன் ரிங் என்னது? கார்பன் ரிங்ல நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ டபுள் ரிங்கா சிங்கிள் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 75ன்றது ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஸோ சுகர் ஆர் அட்டாச்டு வித், நல்லா பாருங்க, சுகர் ஆர் அட்டாச்டு எ பைரிமிடின். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பைரிமிடின்னா என்ன அப்படின்னு, தயமின் அண்ட் சைட்டோசின் பை த ஃபார்மேஷன் ஆஃப். ஸோ ஒரு சுகர் மாலிகூல் அப்படின்னு சொன்னா ஒரு பென்டோ சுகர். இது ஒரு பென்டோ சுகர். இது ஒரு ஹெக்ஸோ சுகர் சொல்லலாம். ஓகேவா? சாரி, பென்டோ சுகர் மோனோசாக்கரைட்ஸ். இதுல கார்பன் 1 2 3 4 5. ஓகேவா? இப்ப இந்த கார்பன் 1ல நல்லா பார்த்துக்கோ, கார்பன் 1ல அட்டாச் ஆகி எப்பயுமே நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது பைரிமிடின் அண்ட் பியூரிமிடின் தான். இது எப்பயுமே கார்பன் 1ல மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கும். கார்பன் 1ல மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கும். இதுல ஆன்சரா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்ரஜன் பாண்ட், என் கிளைகோசிடிக் பாண்ட், எஸ்டர் பாண்ட் அண்ட் ஓ கிளைகோசிடிக் பாண்டுன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஹைட்ரஜன் பாண்டு அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே பியூரின் அண்ட் பைரிமிடின் இதுக்கு ரெண்டுத்துக்குமே அட்டாச் ஆகக்கூடிய ஒரு பாண்ட். எப்படின்னா, ஸோ அடினைன் எப்பயுமே தயமினோட ஜாயிண்ட் ஆகும். எப்படி அப்படின்னா 2 ஹைட்ரஜன் பாண்டால. ஸோ என்ன வேணாலும் ஹைட்ரஜன் பாண்டால ஆகும். ஸோ குவானைன் எப்பவுமே சைட்டோசின் கூட ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டோட அட்டாச் ஆகும். ஸோ அப்போ என்னது? சுகர் அட்டாச்சு வித் பைரிமிடின் கேட்டிருக்காங்க. இங்க ஹைட்ரஜன் பாண்ட் எங்க வருதுன்னா, பெட்வீன் நைட்ரோஜனஸ் பேஸ். நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு பெட்வீன்ல வருது ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எஸ்டர் பாண்ட். எஸ்டர் பாண்டுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம சுகர் அட்டாச்சு வித் பைரிமிடின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இதுல நம்ம சொன்னோம் இல்லையா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு. அந்த மாதிரி இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு வச்சுக்கோ. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏனுடைய பேக் போனா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டர் பாண்ட். பேக் போனா இருக்கக்கூடியது எஸ்டர் பாண்ட். ஓ கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா பார்த்துக்கோ, ஓ கிளைகோசிடிக் பாண்டுன்றது ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா சுகரோட அட்டாச் ஆயிருக்கும். சுகரோட அட்டாச் ஆகிக்கும். எது கூட அட்டாச் ஆகும்னா அதர் மாலிகுல், ஏதாவது அதர் மாலிகுலோட என்ன பண்ணுவோம்? அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது
பேக் போன். எதனுடைய பேக் போன்? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. என் கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த என் கிளைகோசிடிக் நல்லா பார்த்துக்கோ. கிளைகோசிடிக் அப்படி பாண்டுனாலே கிளைகோ அப்படின்னா சுகர். அப்ப என்னன்றது நைட்ரோஜனஸ் பேஸ். நைட்ரோஜனஸ் பேஸ் எங்க வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் 1ல. அப்ப சோ என்றது நைட்ரோஜனஸ் பேஸ் ஆர் அட்டாச்டு வித் கிளைகோசிடிக். கிளைகோசிடிக்னா என்னது? சோ கிளைகோசிடிக் அப்படின்னு சொல்லும் பொழுது பென்டோஸ் சுகர். அப்ப இது ரெண்டுத்துக்குமே அட்டாச் ஆகுது. சோ சுகர் ஆர் அட்டாச்டு வித் பைரிமிடின்னா என் கிளைகோசிடிக் பாண்டிங். இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படிதான் வந்து ஒவ்வொரு வேர்டும் டீகோட் பண்ணி நாமளே ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நன்றி.